மாணவி வன்கொடுமை, 3 பேர் கும்பல் சுட்டுப்பிடிப்பு. என்ன நடந்தது? காதலனை அரிவாளால் வெட்டிவிட்டு கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குணா, சதீஷ், கார்த்திக் ஆகியோரை 3 பேர் சுட்டுப்பிடிப்பு. காலில் குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. போலீசார் அந்த மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேர் கும்பலை தேடி வந்தனர். மேலும் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் சந்தேகத்தின் பெயரில் சிலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மாணவியை பலாத்காரம் செய்த 3 பேரையும் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் தனிப்படை போலீசார் அதிரடியாக சுட்டு பிடித்தனர். பிடிப்பட்ட 3 பேருக்கும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பிடிப்பட்ட தவசி, சதீஷ், கார்த்திக் ஆகிய மூவரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு அருகே தடயவியல் நிபுணர் குழு சோதனை நடத்தி வருகிறது.